ஹலோ நண்பா, ஷவுமி கேட்ஜெட் சீரிஸோட எபிசோட் 3 இது ஏற்கனவே 2 எபிசோட் போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த 5 கேட்ஜெட்ஸ் என்ன அப்படிங்கறதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்ஜெட் அப்படின்னா மீ பவர் பேங்க் ப்ரோ. இது வந்து ஒரு 10,000 mAh பவர் பேங்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலே வந்து இதுல இருக்கிற காம்பாக்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் பவர் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிற அளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற ஒரு சூப்பரான கூலான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதுல வந்து 3 அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஏ அவுட்புட்டும் ஒரு டைப் சி அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி அவுட்புட்டை நீங்க இன்புட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சார்ஜ் பண்றதுனா டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இதுவும் வந்து சார்ஜ் பண்றதுக்காக ஒரு இன்புட் போர்ட்டா கொடுத்துருக்காங்க. 4 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். இல்ல சார்ஜ் ஏறும் பொழுதும் இதுல வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். சோ நீங்க இது சார்ஜ் ஏறுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு பட்டன், பிசிக்கல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல இருக்க இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதுல வந்து 22.5 வாட்ஸ்ல வந்து அதிகபட்சமா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ண முடியும். சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பவர் டெலிவரி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 அவுட்புட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 அவுட்புட்லயுமே அட் அ டைம்ல வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். வேற பவர் பேங்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அவுட்புட் வந்து யூஸ் ஆகாது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 அவுட்புட்டும் அட் அ டைம்ல வந்து யூஸ் ஆகும். இந்த பவர் பேங்கோட விலை பாத்தீங்கன்னா 1099 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷவுமியோட ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர். சோ இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கூகுள் அசிஸ்டன்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இன்னும் நிறைய அட்வான்டேஜ் பல விஷயங்களை வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர்ல 63.5 mm ல ஒரு டிரைவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதோட சவுண்ட் குவாலிட்டியும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியரான சவுண்ட் வந்து கிடைக்குது. பேஸோட லெவல்ஸ் வந்து சூப்பரா இருக்குது. கண்ட்ரோல்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுல 4 டச் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, டவுன் பண்றது, மியூட் பண்றது, ப்ளே பண்றது, பாஸ் பண்றதுக்காக வந்து 4 டச் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஃபார் ஃபீல்ட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார் ஃபீல்ட் மைக் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு தூரத்துல இருந்து ஒரு கமெண்ட் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஹே கூகுள் இதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் கூட சொல்றோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்ல இருந்து டைரக்ட் பண்றதுக்கு இந்த ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு தூரத்துலன்னு சொன்னாலும் அதால தெளிவாக வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை நீங்க வைஃபை மற்றும் ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வைஃபைல இருந்து டேரக்டா யூஸ் பண்றதெல்லாம் பண்ணலாம். இல்ல வந்து தனியா ஒரு ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட டாப் சைடில் வந்து ஒரு எல்இடி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே ஆகும்போது நீங்கள் பேசுறது வந்து ஹியர் பண்ணும்போது அந்த நேரங்கள்லாம் வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அதுவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஸ்பீக்கர் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டீல் மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் மெஷ் வந்து இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சவுண்ட் வந்து தெளிவாக நமக்கு வெளியில் கேட்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டீல் மெஷ்ல வந்து நல்ல நிறைய ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஸ்டீல் மெஷ்ல தான் இருக்குது. மேலே கீழே தவிர்த்து சைடில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஸ்டீல் மெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த டிவைஸோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 3999 ரூபாய்க்கு வந்து ஷவுமி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற விஷயங்கள் வந்து சும்மா ஓரளவு தான் பார்த்தோம். இதோட டெமோ இல்லை இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தனி வீடியோ வேணா போஸ்ட் பண்ணுவோம். வேணுமா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீ வாட்ச் ரிவால்வ். இதுதான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்சில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாட்சில் டிஸ்பிளேக்காக AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சுற்றிலும் வந்து மெட்டாலிக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 420 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 14 நாட்கள் வரைக்கும் சார்ஜ் அதிகபட்சமாக நிற்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி வரைக்கும் வந்து 10 நாள் வரைக்கும் அதிகமாக வந்து சார்ஜ் வந்து தாக்கு பிடிக்குது. 580 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் தண்ணியில் வந்து இந்த வாட்ச் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. 110க்கும் மேலே வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வேணும் அப்படின்னா ஷவுமியோட வியர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாட்சோட ப்ரொடெக்ஷனுக்காக மேலே வந்து கார்னிங் Gorilla Glass 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்ச்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து இருக்குது. பொதுவாக ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம கையை வந்து லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து தெரியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். 24/7 நம்மளுடைய ஹார்ட் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லா வந்து மானிட்டர் பண்ண முடியும் இந்த வாட்ச்ல. பில்டினா வந்து GPS கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருவேளை வெளியில ரன் பண்றீங்க இல்ல வாக்கிங் போறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஏரியாவுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மேப் மாதிரி போட்டு உங்களுடைய போன்ல வந்து அதை நீங்க வந்து பாத்துக்க முடியும். நீங்க நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்குது, நீங்க காலையில வந்து எனர்ஜி லெவல் ஃபுல்லா இருக்கும், அதுவே வந்து ஈவினிங் ஆக உங்க எனர்ஜி லெவல் வந்து இறங்கிட்டே இருக்கும். உங்க எனர்ஜி லெவல் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல வந்து பாத்துக்க முடியும். எவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்க, எவ்வளவு நேரம் குட்டியா தூக்கம் போட்டுருக்கீங்க அதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு நாள் நடக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கேலரி எல்லாமே வந்து இதுல வந்து கவுண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னும் இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூ வேணுமா அப்படிங்கிறது கூட நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் ரிவ்யூ வந்து தனி வீடியோ வந்து பண்றேன். இந்த வாட்சை 9999 ரூபாய்க்கு ஷவுமி இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா இடையில அமேசான்ல 7000 ரூபாய் வரைக்கும் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரைஸ்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஒரு வாட்ச் பார்த்தோம். அடுத்ததான் வந்து ஒரு பேண்ட் பார்க்க போறோம். இதான் வந்து மீ பேண்ட் 5.
ஏற்கனவே மீ பேண்ட் 1, 2, 3, 4 அப்படி நிறையா வந்து பேண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து மீ பேண்ட் 5 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீ பேண்ட் 5ஓட விலை பார்த்தீங்கன்னா 2499 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஒருவேளை உங்களால் ஸ்மார்ட் வாட்ச் பெருசாக வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் பேண்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். இந்த ஸ்மார்ட் பேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 1.1 இன்ச்சில். இது வந்து பார்த்தீங்கன்னா 450 நிட்ஸ் வந்து அதிகபட்சமாக பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணிக்குள்ள 50 மீட்டர் ஆழத்தில் கூட இந்த பேண்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். பழைய மீ பேண்ட் 3, 4லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்ல இருந்து இந்த ஹெட்டை நம்ம ரிமூவ் பண்ணி அதை தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேக்னெட்டிக்காக வந்து ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்ல இருந்து ஹெட்டை ரிமூவ் பண்ணாவே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இங்கே ஒரு சூப்பரான அப்கிரேடாக வந்து பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி வந்து 125 mAh கொடுத்துருக்காங்க. பட் இதோட சார்ஜ் நிற்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 15 நாள் 14 நாள் வரைக்கும் இதோட பேட்டரி வந்து தாக்கு பிடிக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான அதிக நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் பேண்டுக்கு போகலாம். ஸ்போர்ட்ஸ் மோட்ஸை பொறுத்தவரை இதில் 11 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமன் ஹெல்த்தையும் வந்து ட்ராக் பண்ணுறதா மென்ஸ்ட்ரல் அந்த பீரியட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் அதில் ட்ராக்கர் வந்து இருக்குது. 24 hours வந்து ஹார்ட் ரேட்டையும் ஸ்லீப்பையும் வந்து மானிட்டர் பண்ண முடியும் இதால். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து மானிட்டர் வந்து பண்ண முடியும். அது மாதிரி இதில் வந்து பிரீத் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நேரமும் வந்து இதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த பிரீத் எக்ஸசைஸ் வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் வந்து பண்ண முடியும். அடுத்தது வாட்ச் ஃபேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீ பேண்ட் 5க்காக வந்து வேற எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் வந்து இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 100 கணக்கில் 1000 கணக்கில் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இதுக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல் பேக்கடான அக்யூரசி அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்மார்ட் பேண்ட் இது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2499 ரூபாய். அடுத்த நம்ம பார்க்க போகிறது நம்ம சேஃப்டிக்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு N95 மாஸ்க் இது. ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஷாமில இருந்து பொல்யூஷன் மாஸ்க் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கேட்ஜெட் சீரிஸில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பாக்டீரியாவிலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு K95 மாஸ்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 199 ரூபா. 2 பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 100 ரூபா வந்து பிரைஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அதிகமாக தேவைப்படும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாஸ்க் வந்து ட்ரை பண்ணலாம். மாதிரி இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நான் ஓவன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஒருவேளை ப்ரொடெக்ஷன் எனக்கு அதிகமாக வேணும், காசில் வர பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த மாஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இனி நம்ம பார்த்தா ஷாமியோட இந்த 5 கேட்ஜெட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.